வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங். இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் இளநீர் பாயாசம். ரொம்பவே பாப்புலராக இப்போது ஃபங்க்ஷன்ஸ்லலாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை 1/2 லிட்டர் ஆகிற அளவுக்கு நான் காய்ச்ச போகிறேன். அதாவது 20 to 30 மினிட்ஸ் நமக்கு ஆகும். க்ரீமியான பால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 2 வழுக்கையான தேங்காய் எடுத்திருக்கேன். இதிலிருந்து ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் தண்ணீரை தேங்காய் பாலுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க அந்த தேங்காவை வந்துட்டு நம்ம கடைசியாக பாயாசத்தில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த இளநீர் தண்ணீரை வச்சு நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இதில் நான் ஒரு அரை முடி தேங்காவை துருவி சேர்க்கிறேன். நீங்கள் தேங்காய் துண்டாவும் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் தேங்காய்க்கு பின்னால் இருக்கிற அந்த தோலை நீக்கிட்டு சேருங்க. ஏன்னா தேங்காய் தோல் வந்துட்டு பாயாசத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஸ்மூத்னஸும் நமக்கு கிடைக்காது. ஒரு பெரிய பவுலில் காய்ச்சின பாலை சேர்க்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பாலையும் வடிகட்டி சேர்க்குறேன். இப்போ இந்த கலவையில் நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். ஒரு 150 ml MilkMaid சேர்க்கிறேன். அதாவது 3/4 டின் MilkMaid நான் சேர்க்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட MilkMaid இல்லை அப்படின்னா பால் கொதித்து வரும்போது ஒரு 1/2 லிட்டர் ஆகி வரும்போது அந்த டைமில் ஒரு 200 கிராம் சுகரை சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த 2 வழுக்கையான தேங்காயிலேருந்து தேங்காய் எடுத்திருக்கேன். எலசான தேங்காவாக இருக்கணும், முத்தின தேங்காய் இருக்கக்கூடாது. அந்த தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கலவையிலேருந்து ஒரு கரண்டியை இந்த தேங்காவோடு சேர்த்து ஒரு 3 செகண்ட் மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். 3 செகண்ட் தாங்க, கரகரப்பாக இருக்கணும், ரொம்ப அரைச்சிடாதீங்க. அந்த தேங்காய் இருக்கணும் அதில் நமக்கு, அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த கலவையை இந்த பாலில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட போகிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா ஒரு சிட்டிக்காய் நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்க்கலாம். பட் ஆனால் நான் சேர்க்கலை. அந்த இளநீரோட அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு மட்டும் நமக்கு தனியாக தெரியணுன்றதுக்காக நான் இளநீர் பாயாசத்தில் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. இந்த பாயாசத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again with a new recipe.